இல்லை படத்தில் முஸ்லீம் நிறைய இதை வந்து ரிப்போர்ட்டருங்களை தாக்கியே வருது. ஏன் அந்த காரணம்? நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு செய்தியை நாங்கள் தான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறோம் உலகத்துக்கு. எங்களையே தவறாக நீங்கள் சித்தரிச்சிங்கன்னா இல்லை சார், நான் எதுவும் அப்படி மீன் பண்ணி எதுவும் ஒரு ஜாலியான ஒரு விஷயமா என்டர்டெய்னிங்காக பண்ணணும் தான் இல்லை நீங்கள் ஜாலியாக பண்ணீங்க. ஆனால் இவ்வளோ அளவுக்கு பெரிய அளவுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க பாருங்கள் ஸ்கேம் பண்ணுறத. அதை எப்படி ஜாலியாக எடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி பெருசாக அது டீமா? அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு ரியல் லைஃப் ஒரு பேஸ் ஆன் ஈவெண்ட்ஸ் தான். நடந்த விஷயத்தை தான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் துணிச்சலாக ஒரு கெட்ட போட்டிருப்பீங்க வடிவகரிசி அம்மாவுக்கு, அவங்கள ஒரு இதுவும் பண்ணுவீங்க. அது எப்படி தோணுச்சு? ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே, எப்படி கண்டு முன்னாடி? நாங்கள் வேறு ஏதோ பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நார்மலாக அவங்களுக்கு ஒன்று பண்ணோம். நீங்கள் அது வேறு ஏதோ அப்படிலாம் இல்லை இதை ரிசர்ச் பண்ணிங்களா? அந்த ஸ்கேம் பண்ண டோல்கேட் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமாக ஒரு இது தான். ரோடு இது பண்ணாமல் நிறைய மத்திய அரசு நிறைய இடத்துல தூக்க சொல்லி நம்மளும் நிறைய கொடுத்து, ஆனால் ரன் ஆகிட்டு இருக்குது. அதை தான் நீங்கள் மீன் பண்ணி சொல்கிறீங்களா உண்மையாலுமே? இல்லை இல்லை சார், அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக நடந்திருக்கு சார். இப்போ குஜராத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கு. ஸோ கண்டென்ட்டை பெருசாக ரிவீல் பண்ண வேணாம், ஸ்பாய்லர் பண்ண வேணாம்ன்றதுனால ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஸ்பைர்டு ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். ட்ரேடிங்கில் தான் அளவுக்கு என்டர்டெய்னிங்காக தேட்டருக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்ற ட்ரேடிங்கில் தான் இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் வந்து அதெல்லாம் காசு போடுறாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்துட்டா கண்டிப்பாக யாரும் காசே போட மாட்டாங்க போடுவது. அதான் சார், ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இதில். ஆக்சுவலாக அதில் நீங்கள் மைனஸ் தான் சொல்லிடுறீங்க. இல்லை சார், அதையும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது சார். அவேர்னஸ் ஒன்று படம் மூலியமாக ஒரு சோஷியல் அவேர்னஸை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒன்று. அதையும் என்டர்டெய்னிங்காக சொல்லணும். அது அர்ஜுன் தாஸை வச்சு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். அவருக்கு கெட்டப் நல்லா போட்டிங்க, டிஃப்ரெண்ட்டாக போட்டுகிட்டே இருந்தீங்க. அவர் எதாவது சொன்னாரா? ஏன்னா அவர் போட்டுருக்கிற பயம் இறுக்கமாக இருந்தது. அதுலேயே தெரியுது அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஆஃப் டே ப்ராஸ்தட்டிக்ஸ் மட்டும் இதில் இருக்க 4 பேருமே பயங்கர கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் எனக்கு உண்மையிலேயே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு டெய்லிக்கு அது எனக்கு பண்ணி கொடுத்த பிளஸிங்காக தான் நான் பார்க்குறேன். ஹீரோ மேலே உங்களுக்கு என்ன கோவம்? அவ்வளோ கோவம் ஏன்? ஹீரோயின் சேர்த்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு லவ் பார்ட்டி இல்லை, ஒரு கிஸ் சீன் இல்லை. அடுத்த படத்தில் கேஆர்ஜி படத்துல இருந்து ஒரு காமெடி சீன் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். ஏன் தேங்க்ஸ் கார்டு கூட போட மாட்டேங்கிறீங்க? போட்டிருக்கேன் சார். தேங்க்ஸ் கார்டு ஃபஸ்ட்டு போட்டிங்களா? கேஆர்ஜி ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் போட்டேன். ஏன்னா நான் தான் வாங்கி கொடுத்தேன், போடவே இல்லை. ஐயோ சார், நீங்கள் தான் சார் உங்களுக்கு போகலையா? சாரி சார். சார் பெயர் கொடுக்க மறந்துட்டாரு. நம்ம மேனேஜ்மெண்ட் தான் படுத்துக்காதீங்க. பட் வாங்கி கொடுத்தது ரொம்ப நன்றி. அவர் தான் நமக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் கிட்டே பேசி படத்தில் யார் உள்ள வெளியே? அர்ஜுன் தாஸ் வெளியவா இல்லை உள்ளையா? நீங்கள் தான் சார் சொல்லணும் சார். படத்தில் ஸ்கேம் ஓகே, ஸ்கூலில் கூட ஸ்கேம், இன்னும் ஸ்கூலில் வந்து ஏமாற்றி பண்ணுற விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இல்லை அந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது வந்து வெளியே எடுத்து பேசும்போது தப்பாக தானே தோணும் எல்லாருக்கும். இல்லை சார், நான் நடக்கிறது தான் சார் நான் வந்து காமிச்சிருக்கேன். அது வந்து தப்புன்னு படத்தில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது மூலிமா வரக்கூடிய விளைவுகளும் நம்ம சொல்ல மாட்டோம். இது நடந்துகிட்டே இருக்குது, ஸ்டில் நடந்துகிட்டே இருக்குது. இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும். இது மூலிமா நிறைய பேர் ஒரு இதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணுறேன். எங்கால் ரொமான்டிக் வந்துட்டாரு. ஒன்று அங்கே அடிக்கிறீங்க. இல்லை அது இல்லை, 2 விஷயம் இருக்குது. ஒன்று அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை விட என்ன ரொம்ப உறுத்துறது இந்த டோல்கேட்டில் அந்த அனுபவம் நிறையா இருக்குது. நம்மளும் எங்கேயாவது ஒன்று கிளம்பணும்னா பர்ஸாக ஒரு ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது இல்லை? அது அர்ஜுன் தாஸ் சொல்லி வச்சிங்களா நீங்களே வச்சுருக்கா? இல்லை இல்லை சார், நம்ம ஜென்ரலாக போகும்போது எல்லாருமே இப்போ நம்ம ப்ரெஸ்ஸை மட்டும் சொல்லலை, அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதில் நடக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டோல்கேட்டில் நான் அதை விசாரித்து அதை அவங்க என்ன பேசுவாங்களோ அதை தான் நான் அப்படியே. இல்லை ஒரு கம்பீர வாய்ஸ் அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சிங்க குரலில் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு இந்த காமெடி பண்ணுறதுக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகுமா? அவர் பயங்கர செட்டெல்லாம் நடிச்சிருந்தார். எப்படி அதை அவர் ஒர்க் பண்ண வச்சிங்களா? சார் உண்மையாக ஒரு பெரிய டெடிக்கேஷன். நான் இது வரைக்கும் 11 இயர்ஸ் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். பயங்கர டெடிக்கேஷன் அண்ட் பயங்கர பஞ்சுவாலிட்டி பயங்கரமாக இது பண்ணுவார். பயங்கர ப்ரிப்பேர்டாக இருப்பார். நிறைய விஷயங்கள் ஸ்பான்டேனியஸாக பண்ண வேண்டியதுமே இருக்கும். உங்களுக்கு தெரியும், 4 பேருமே சேர்த்து வச்சு இம்ப்ரவைசேஷன் பண்ணுற இடத்துலையுமே ரொம்ப
ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 55 டேஸில் நாங்கள் முடித்தோம். டெய்லி ஒரு 100 கால் ஷீட் எடுத்தோம். 100 நாளுக்கான படம் தான் வச்சுக்கோங்க. பட் ஆனால் எனக்கு எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட எந்த ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட வந்து சண்டை போட்டதே இல்லை. ஹரிஷ் அவருக்காக பண்ணுறேன் கேரவன்லேயே தூங்க சொல்லிட்டீங்க எல்லாரையும். இல்லை இல்லை சார், நான் கிட்டத்தட்ட 2 கால் ஷீட்டு 24 hours எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணி உண்மையாக அது வேறு யாருக்கு பண்ணுவாருன்னு தெரியல, எனக்காக பண்ணி கொடுத்தாரு. ஈவன் யோகி பாபு சாருமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு, அனபன் மேமே பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு வடிவேலு மேடம் வந்து ஆடியோ லான்ச்சில் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாங்க, பெரிய அலிகேஷன் வச்சுருந்தாங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு, நடிக்க விட மாட்டாரு, யாரையும் பேச விட மாட்டாருன்ட்டு. சரி, அதை விட மோசமான ஒரு குற்றச்சாட்டு வந்து கேமராமேன் வச்சுருந்தாங்க, இதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன்ட்டு. அதை பற்றி அதை திருத்த சொல்லுங்கள். இல்லை சார், வடிவேலு சிஎம்மா உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 350 படம் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இந்த எல்லாரும் ஜென்ரலாக ஒரு போய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேரக்டரை எழுதும் போது உங்களை வச்சு தான் மைண்டில் வச்சுருந்தோம். நான் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு தான் இந்த கேரக்டர் எழுதுனேன். பட் ஆனால் அவங்ககிட்ட போகும்போதே நான் அவங்கள வச்சு தான் எழுதுனேன். பட் ஆனால் நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக் அவங்க பண்ணது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த படத்தில் நிறைய ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா வடிவேலு சிஎம்மா மட்டும்தான். பயங்கர டெடிகேஷன். நடுவில் என்னாச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்க. அது வந்து ஸ்மோக் போட்டதுனால கேமராமேன் அதை தான் அவங்க வந்து ஸ்மோக் போட வேணாம்னு சொன்னாங்க, போட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் வடிவேலு சிஎம்மா பொறுத்த வரைக்கும் நான் அப்போலோவில் போய் மீட் பண்ணேன். ஒரு நாள் அவங்க அட்மிட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கூட ஸ்டாப் ஆகிடுச்சு. அன்றைக்கி அவங்க மீட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் ஆர்ட்டில் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, அதை கூட இது பண்ணிடுவோம், அடுத்த ஸ்டண்ட் வச்சுருந்தாங்க. நான் போன உடனே அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் ஏதோ ஒரு 3 நாளில் வந்துட்டு நான் படம் முடிச்சுட்டு நான் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்காம நான் வந்து ஒரு பெரிய வார்த்தை சொன்னாங்க, நான் சாக மாட்டேன்ப்பா, நீ கொலைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையாக எனக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல் ஆகிடுச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் கூட நான் ஷூட்டிங் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து செத்தாக கூட ஷூட்டிங்கில் தான் சாகணும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது வந்து நம்மலாம் இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கல, வெறும் புள்ளி அப்படின்றது அவங்க வந்து பயங்கரமாக எனக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா 16+. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஷார்ப்பாக வந்துடுவாங்க. நைட்டு உண்மையிலே நிறைய டைம் நான் ஒரு சில டைம் பீரியட்லாம் அவங்கள லேட்டாக கூட கூப்பிட வேண்டிய சொல்லி ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க வந்து இருந்து கரெக்டாக என்ன டைமாக போய் முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதே பவர்ஃபுல்லான டைலாக் கூட சார், அதே மாதிரி தமிழக மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு ரகுடாகவே பார்த்து பழகிட்டாங்க. இந்த படத்தில் ரொம்ப காமாக பண்ணியிருக்கீங்க, அது அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் ஹரிஷ் வந்து கதை நிறைய பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, ரொம்ப சம்பளமாக ஹரிஷ் அதான் நிறைய சொல்லியிருக்க முதல் தடவை ஒரு அப்பா படத்தில். ஸோ ஹரிஷ் எம்எல்ஏ வச்சு நம்பிக்கை தான் சார் டைரக்டர் சார், அது மாதிரி பவர்ஃபுல்லான டைரக்டர் கூட அந்த டைலாக்கு கூட காமெடியாக வச்சுருந்தீங்க. குறிப்பாக 3வது முறையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று பார்த்துக்கோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னோன்னே விட மாட்டாங்க அப்படின்னா 3வது முறையும் ஜோக்கர் தான் வந்திருக்குது அப்படின்னீங்க. அதை நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க சார்? நீங்கள் மீன் பண்ணுறதா நான் எதையும் மீன் பண்ணவே இல்லை. நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிச்சிருன்றது தான் நான் மீன் பண்ணேன். ஸோ உண்மையிலே வந்து படத்தில் இல்லை, இந்த டோல்கேட் இந்த விஷயம்லாம் அதானி அம்பானி இவங்க தான் வச்சுருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் சொன்ன பாணியில் தான் இருக்கிறதா பொதுவான கருத்து. இல்லை சார், ஜாலியாக அவ்வளோலாம் இல்லை சார். ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கோம். அர்ஜுன் தாஸ் சார் மேலே கடைசி வரையும் காதல் வந்ததே இல்லையா? சார், அது மாதிரி அர்ஜுன் தாஸ் சார் உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்ததா? ஏன்னா யோகி பாபு ஒரு ஹீரோ இன்னைக்கு, அவர் உங்களுக்கு 2 ஜோடி கிட்டத்தட்ட இருக்கிறாங்க, அவருக்கு ஒன்று கூட இல்லையா? அந்த ஃபீல் எதுவும் டைரக்டர்கிட்ட வருத்தத்தை தெரிவிச்சாரா, ஏதாவது சொன்னாரா? டைரக்டர் 2 பேருமே போய் சொல்லுவோம். இல்லை சார், என்னோட அடுத்த 2 படத்துக்கு அவர் தான் இருக்காரு. ஸோ ஹைலி ஹீரோயின் கிடையாது அவருக்கு. இல்லை சார். ஓகே தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ எல்லாருக்கும் டைம் கொடுத்ததுக்காக. அப்படி சொன்ன மாதிரி உங்கள் படம் பிடிச்சிருந்தா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸ் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ ஃபீட்பேக். ஆல் த கிரேட் ஹரிஷ்